College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. கடலூர் சிப்காட் வளாகம் அருகே நள்ளிரவில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த ரசாயன கழிவால் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் சிப்காட் வளாகத்தில் லாயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் என்ற தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இத்தொழிற்சாலையில் துணிகளுக்கு சாயமேற்றிய பிறகு சாயக்கழிவு நீர் அங்குள்ள 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு உள்ள பாய்லரில் அடைத்து வைக்கப்படும். கொதிக்க கொதிக்க ஆவி பறக்கும் இந்த நீர் திடீரென இரவு நேரத்தில் வெடித்து சிதறி அருகில் உள்ள குடிகாடு கிராமத்திற்குள் வெள்ளம் போல பாய்ந்தது. நள்ளிரவில் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென கொதிநீர் பாய்ந்ததால் அலறியடித்து அங்கும் இங்குமாக ஓடினர். உடனடியாக தீயணைப்புத்துறை, காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டவர்கள் மீட்கப்பட்டனர். தெரியலன்னா அந்த மோட்டுல இருந்து குழந்தை பிறந்துக்கிட்டாங்க. என் புள்ளிவுகிட்ட இருந்து ஓடார, என் புள்ளிவுல ஓட்ட கூட காண சாமி. ஐயோ எல்லாம் இருந்துச்சு காண சாமி. நைட்டெல்லாம் எங்களால் தூக்கமே இல்லை. நைட்டெல்லாம் இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களை ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றி வச்சு அனுப்பி விட்டுட்டு நாங்களே வீட்டில் அதோட கதவை சாத்திட்டு உட்காந்து குழந்தைங்க தூக்கி எங்கேயுமே இன்னும் வெளியே எங்களால் போகவே முடியல. வெளியில் இப்படி இருந்தால் எப்படி சார் நாங்கள் இருக்க முடியும்? இந்த கம்பெனியால எங்களுக்கு என்ன சார் லாபம்? இதுமாரி பாதிக்கப்பட்டு நாங்கள் நிற்கிறோம். கம்பெனியில் டேங்க் எல்லாம் கட்டக்கூடாது. கிராமத்து பக்கத்தில் டேங்க் கட்டக்கூடாது. இது இருந்துச்சா மறுபடியும் ஆபத்தாக இருக்கும். இது தண்ணியை ஊற்றின உடனே எல்லாம் கெமிக்கல் வாட்டரு, ஹீட்டான வாட்டரு. அதனால தண்ணிலாம் உள்ள போந்து காலெல்லாம் சுட்டுடுச்சு. என் காலெல்லாம் சுட்டுடுச்சு. இல்லை இறங்கி பார்க்க முடியல. நெடி ஏறி மயக்கமா இருக்குது, வாந்தி வர மாரி இருக்குது, வகுத்து பெட்டு வலிக்குது. தண்ணி டக்குன்னு எதிர்பாராம ஓடிந்து அடிச்சது. அப்புறம் பிள்ளைங்களாம் எடுத்துக்கின்னு வெளியில போயிட்டோம். ஆனால் தண்ணி ஒரே பயங்கர கொதிப்பு. இது இந்த வட்டம் இருக்கும். அந்த கொதிப்பிலே பிள்ளைங்கள்லாம் வெளியில இட்டுன்னு போயிட்டு அப்போல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா எல்லாம் தண்ணியில் மிதக்கின்னு வராங்க ஒரு 4 பேர், இந்த லேடிஸ் எல்லாம். அதன் பிறகு அப்படியே வெளியே ஏற்றி ஆம்புலன்ஸ் ஏற்றிவிட்டு அப்புறம் கொதிநீரில் இருந்த ரசாயனங்கள் பலருக்கு கண் எரிச்சலையும், மூச்சு திணறலையும், வாந்தி, மயக்கத்தையும் ஏற்படுத்தியதை அடுத்து அவர்கள் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வெப்பம் தாங்காமல் பாய்லர் வெடித்ததாக தொழிற்சாலை தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த மக்கள் நள்ளிரவில் கடலூர் சிதம்பரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை அவர்களை சமாதானம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். இதன் பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சுனாமி அது போல வந்துச்சுன்னு நினைச்சேன் சார். கடைசியில அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தா கம்பெனி பக்கத்துல லாயல் கம்பெனி இருக்கு. அந்த செவுரு எல்லாம் உடைச்சி நேரா அப்படியே எங்க வீட்டுல போர்ஸா அடிச்சு நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு தண்ணி எல்லாம் வருவேன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துட்டு ஏந்திருக்கவே முடியல. பிரஷர் அந்த தண்ணி அந்த அளவுக்கு எங்களை முழுக அடிக்குது எங்களை. நாங்க என்ன பண்ணோம், என் பிள்ளைங்களை இட்டுட்டு வெளியில ஓடினோம் சார். வெளியில ஓடின உடனே என் பசங்க ஒரு பெரிய பொண்ணு அங்க மாட்டிக்கின்னு அப்புறம் கூட்டு என்ன ஒண்ணுமே பண்ணல. எங்க வீட்டுக்காரர் வெளியில இருக்கிறாங்க, சென்னையில இருக்காங்க. நாங்க 3 பேரும் அந்த அளவுக்கு அந்த கூப்பிடுறது ஹெல்ப் பண்றதுக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்ல. ஒருத்தவங்க அந்த டமார்னு சத்தம் கேட்கவே ஊரு ஃபுல்லா ஏந்திச்சு அப்புறமேட்டா ஓடிந்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணி எங்களை வர வச்சுட்டாங்க. பக்கத்துல ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் எங்க மேல விழுந்துருச்சு. எங்களால ஏந்திரிச்சு வெளில கூட போக முடியல. கரண்ட் அதெல்லாம் எல்லாம் ஃபேன் அப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப அந்த நேரத்துல பயம். எங்களை காப்பாற்றும் யாரும் வரல. தொழிற்சாலையை மூட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. முடிவு எட்டப்படாமல் இந்த கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர். College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.